எல்லோருக்கும் வணக்கம். அல்பரிக்கு போன வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த இடம் அதாவது அல்பரி என்ற இடத்துல ஜிந்தி மெரா ஸ்கல்ப்சர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே பிள்ளைகளோட குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்குது. அங்கே நாங்கள் போயிருந்தோம். அங்கே போன போது வாக் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் அங்கே வந்திருந்தவங்க. அவங்களும் வாக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த இடத்துல போய் வாக் பண்ணி போய் கொண்டிருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகான ஒரு அமைதியான இடம் என்று சொல்லி. நிறைய பேர்ட்ஸுகளோட சத்தம் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சைடில் அது என்னன்னு சொன்னால் தண்ணி வேஸ்டிங் வாட்டர் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய மீன்கள், எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு. பேர்ட்ஸ், ஆமை, சொல்லி இல்லாத நிறைய ஆமை இருந்தது. இந்த ஒவ்வொரு ஸ்கல்ப்சருக்கையும் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கல்ப்சரும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதைத்தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய டாக்கெல்லாம் கூட்டி கொண்டு வந்திருந்து வாக் பண்ணி போயிருந்தாங்க நிறைய பேர். எல்லாரையும் முன்னால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது. அவங்களோட அனுமதியோடு தான் எடுக்க வேணும். அதனால் நான் எடுக்க இல்லை, எங்களை மட்டும்தான் எடுத்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டோம். பிள்ளைகள் நல்ல ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வாக் பண்ணி போகிறது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மரத்தை பாருங்கள், இது எந்த பெரிய மரம்னு பாருங்கள். அதில் அடியே பெரிய பெரிய கட்டியாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடம் நல்ல ஒரு அமைதியாகவும் வாக் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடமாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ பிக்னிக் போகிறேன்னு சொன்னாலோ அல்லது வாக்கிங் பண்ண போகணுமென்று நினைச்சாலோ இப்படியான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களும் நடந்து வருவாங்க. சைட்லலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும், வாட்டர் இருக்கும், அதில் நிறைய மீன்கள், பறவைகள், ஆமை, பாம்பு கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் போய் கொண்டிருக்கும்போது ஒரு பாம்பு உண்டு, நல்ல பிளாக் கலர் பாம்பு உண்டு, ஷைனிங்காக இருந்துச்சு. எனக்கு தெரியல என்ன பாம்புன்னு சொல்லி. டக்கண்டு அது அப்படியே ரோட்டால் குறுக்கிறது போச்சுது. எனக்கு பயத்தில் நான் வீடியோ எடுத்துக்கொள்ளலை. அடுத்த தரம் அதை பாம்பு வந்தால் நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்து கொண்டு தான் போனேன். பிறகு பாம்பு வரல. இப்படி ஒரு பாம்பு நான் முதல் தடவையாக பார்த்துருக்கேன். நல்ல பிளாக் கலர், வெரி ஷைனிங்காக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்கல்ப்சர் வச்சுருந்தவங்க. அது ஒவ்வொன்றையும் குறிக்குது. அதில் போட்டிருந்தாங்க என்னென்ன ஸ்கல்ப்சர் என்னத்துக்காக அது இருக்குதுன்றெல்லாம் போட்டிருந்தவங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சரியான ஃபன்னாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டோம். நாங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். நிறைய ஃபோட்டோ எடுத்து நாங்கள் நல்ல அழகாக இருந்துச்சு. அழகான ஒரு இடம். இங்கே பாருங்கள், பிள்ளைகள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ஃபன். அவங்க டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாம் படித்து கொண்டு தான் வந்தவங்க. நாங்களும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்தோம். நானும் அக்காவும் எடுத்துக்கொண்டோம். அப்புறம் அண்ணா ஃபேமிலி வந்திருந்தவங்க, அவங்களும் எடுத்துக்கொண்டாங்க ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், நிறைய பேர் சேர்ந்து போகும்போது அது ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்களும் இந்த இடத்துக்கு போக விரும்பினா தனியாக போகாமல் சேர்ந்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு மரத்தில் பாருங்கள், 2 முட்டை இருந்துச்சு. அது என்னத்துக்குரிய முட்டைன்னு தெரியலை, ஏதோ ஒன்று முட்டை போட்டுருக்குது. இந்த கல்ச்சரை பாருங்கள், இது ஒரு மரத்தில் தான் செஞ்சுருக்கு. மரத்தில் ஒரு உருவத்தை செய்து வச்சுருக்குறாங்க. பார்க்க மிகவும் அழகாக இருந்துச்சு. பறவைகளோட சத்தத்தை கேட்கும்போது மனதுக்கு ஒரு நல்ல ஒரு இதமாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்கல்ப்சருக்கு முன்னுக்கும் இருந்து எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம்.
ஃபேமிலியாக இருந்து எடுத்துக்கொண்டோம். இந்த இருக்கிற இரும்புல வந்து நிறைய விஷயங்களை பொறிச்சிருந்தவங்க, அது பற்றிய தகவல் பக்கத்தில் இருக்கிற போர்டில் பொறிச்சிருந்தாங்க. என்னத்துக்காக இது இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு இரும்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய விடயங்களை பொறிச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நாங்கள் நடந்திருப்போம். அது நல்ல ஒரு வாக்கிங்காக இருந்தது. நல்ல ஃபன்னாக தான் இருந்தது. அந்த பறவைகள் சத்தம் தான் எனக்கு நல்ல மனதுக்கு இதமாக இருந்துச்சு. அந்த காற்று அடிக்கும்போது அந்த சவுண்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பறவை 2 நிற்குது. இந்த தண்ணி ஃபுல்லாகவே வேஸ்ட் வாட்டராம். இந்த வாட்டரில் நிறைய மீன்கள், எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு. பெரிய பெரிய மீன்கள் இருந்தது. அந்த மீனெல்லாம் துள்ளி 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 விளையாடி கொண்டிருந்தது. நான் டக்கண்டு வீடியோ எடுக்க போகும்போது அது பிறகு துள்ளாக விட்டுட்டு இப்படியே திரும்ப திரும்ப துள்ளிட்டு இருக்குது. நான் வீடியோ எடுக்க போனால் அது துள்ளாதுகள். இப்படி தான் இருந்துச்சு. ஆமையெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஆமை. அந்த ஆமையெல்லாம் வரிசை அங்கே பாருங்க எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லி வரிசையாக தான் இருந்துச்சு. எல்லாம் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய ஆமை ஒவ்வொரு மரத்துலேயும் ஏறி அப்படியே வரிசையாக தான் நிற்குதுகள் எல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆமை இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆமை இருந்துச்சு. நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்ததுலேயே 100க்கு மேலே வந்துட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டோம். நிறைய ஆமை. இங்கே பாருங்கள் எல்லாம் ஆமை தான். இங்கே பாருங்கள் அப்படியே வரிசையாக ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இங்கே குருவி ஷேப்பில் எல்லாம் இந்த ஸ்கல்ப்சர் வச்சுருந்தவங்க, அதில் எல்லாம் 2 பிள்ளைகள் எல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டாது. ஒரு குருவி ஒன்று கத்திக்கொண்டே இருந்துச்சு, பூக்குடிச்சாங்குருவி மாதிரி ஒரு குருவி. அந்த குருவியை நான் இதில் எடுத்திருக்கிறேன். வடிவான குருவி, சின்ன குருவி. நம்மட ஊரில் சொல்கிறேன்னு சொன்னால் பூக்குடிச்சாங்குருவி என்று சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் இருந்தது. சரியா வடிவான கலர் குருவி உண்டு. பார்க்குற இடமெல்லாம் மாம்பதான். நிறைய பறவைகள், ஆமை, மீன் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இப்படி எல்லாரும் சந்தோஷமாக நடந்து தெரிஞ்சு பாருங்க. ஒரு மீன் ஒன்று துள்ளி திருக்கும்போது நான் வீடியோ எடுத்தால் அப்படியே நின்றும், பிறகு திரும்ப துள்ளும், நாம் வீடியோ எடுக்க போனால் அப்படியே நின்றும். இப்படியே மாறி மாறி பார்த்து கொண்டே போய்கொண்டிருந்தது தான். இந்த இடத்துக்கு உங்களுக்கும் போக விருப்பம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு கட்டாயம் அல்பரிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் போய் பாருங்கள். ஜிண்டிமிரா ஸ்கல்ப்சர் வாக் கண்டு இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக போகாமல் எல்லோரும் சேர்ந்து போனீங்கன்னா, ஒரு குரூப்பாக சேர்ந்து போனீங்கன்னு சொன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் இதை முடித்து கொள்ள போகிறேன். நன்றி, வணக்கம்.